இந்த மேடையில் வந்து பேச இருக்கிற அந்த போட்டியாளர் தொடர்ந்து எல்லா சுற்றுகள்லையுமே சிறப்பான உரையை வழங்கி இருக்கிற அன்பு தம்பி தளிர்மதியன். வாங்க. தளிர்மதியன் வணக்கம். வணக்கம் ஐயா. இலக்கிய கதாபாத்திரங்கள் சுற்றுல நீங்க என்ன கதாபாத்திரத்தை பத்தி பேச போறீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி அதுலயும் உங்க வாழ்க்கையை இணைச்சு பேச போறீங்களா? இல்ல, இலக்கிய கதாபாத்திரத்தை இலக்கிய கதாபாத்திரமாவே நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு தளிர்மதியன் வந்திருக்கீங்க. என்ன தலைப்பு? கண்ணப்பனார். கண்ணப்ப நாயனார் அப்படிங்கிற அற்புதமான தலைப்புல தளிர்மதியன் பேச தயாரா இருக்கிறாரு. ஒரு உற்சாகமான கைத்தட்டல் கொடுங்க. சிறப்பா பேசுங்க. வாழ்த்துக்கள். அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிகிலார். அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. இதற்கு ஒரு நல்ல உதாரணமாக வாழ்ந்தவர் கண்ணப்பனார் என்று சொல்லி சான்றோர் பெருமக்களுக்கும் ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கும் தளிர்மதியனின் அன்பு ததும்பும் வணக்கங்கள். கண்ணப்பரின் கதை அனைவரும் அறிந்தது. நான் இங்கு கதை சொல்ல வரவில்லை, அவரின் புகழ் பாடவே வந்துள்ளேன். வேத ஆகம விதிப்படி விரதமிருந்து பூஜை செய்த சிவகோச்சரியருக்கே காட்சி தராத காலத்தினாதர் மாமிசத்தை படையலிட்டு அதன் வழிபட்ட கண்ணப்பருக்கு காட்சி தந்தாரே எதனால்? அவரின் அன்பு கலந்த உச்சம் தொட்ட பக்தியால் தானே. சிறு வெங்காயம் உரித்தாலே கலங்கும் கண்களை அம்பை கொண்டு அகழ்தல் இயலுமோ நம்மால்? காய்ச்சலுக்கு மருத்துவர் போடும் ஊசியை கண்டாலே அரை கிலோமீட்டர் அரண்டு ஓடுவோம் நாம். ஈசன் மீது கொண்ட ஈடு இணையில்லா அன்பினால் தன் கண்களை பெயர்த்தெடுத்து இறைவனுக்கு பொருத்தி ஆனந்த கூத்தாடினாரே கண்ணப்பர். அந்த அன்பின் ஆழத்தை அளவிடும் அளவுகோல் இவ்வுலகில் ஏதேனும் உண்டோ? காலத்தினாதரின் கண்களில் வழிந்த உதிரத்தை காணத்தாளாத கண்ணப்பருக்கு தன் கண்களை பெயர்த்தெடுத்து இறைவனுக்கு பொருத்தியதால் பெருக்கெடுத்து பெருங்குருதி ஆராய் ஓடுவது ஒரு பொருட்டாக தெரியவில்லையே. அதனால் ஏற்பட்ட நடத்தையும் தாண்டி ஒரு பெண்ணுக்கு மறுபிறவி என்று சொல்லப்படும் பிரசவத்தின் வழியிலும் தான் பெற்றெடுத்த பிள்ளையின் புதுமுகத்தை கண்டதும் பேரானந்தம் அடையும் ஒரு தாயை போல் அல்லவா கண்ணப்பர் ஆனந்தம் அடைந்தார். கோயிலுக்குள் சென்று கடவுள் முன் நின்று 100 ரூபாய் செருப்பை 300 முறை பார்த்து கொண்டே கும்பிடும் நம்பக்தி எங்கே? இப்புற உலகை காண இயலாமல் கற்பனை உலகிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கும் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு தானத்தில் சிறந்ததாம் கண்தானம் என்னும் உடல் உறுப்பு தானத்தை நமக்கெல்லாம் அறிமுகம் செய்து இறைவனுக்கே கண் தந்து நமக்கெல்லாம் முன்னத்தியராக இருந்த கண்ணப்பரின் பக்தி எங்கே? பிறருக்கு உதவி செய்வதே உண்மையான பூஜை என்கிறார் வாரியார் சுவாமிகள். 18 புராணங்களில் வியாச பகவான் 2 வார்த்தைகளை தான் வலியுறுத்தி சொல்கிறார். பரோபகார புண்ணியாய பாபாய பரபீடனம், அதாவது பிறருக்கு உதவி செய்வதையே புண்ணியம் என்கிறார். மக்களுக்கு செய்யும் தொண்டே மகேசனுக்கு செய்யும் தொண்டு என்கிறார் திருமூலர். ஆம், ஏழைகளின் முகத்தில் இறைவனை காண்போம். சரி, விஷயத்திற்கு வருவோம். நடந்து தேய்ந்த பழஞ்செருப்பு ஈசனின் புருவ மத்தியில் பட்டது. அதில் பாருங்கள், அக்பர் ஒரு முறை தனது அவையில் அமைச்சர்கள் முன்னிலையில், நேற்று நள்ளிரவு நான் உறங்கிக் கொண்டிருக்கும் போது என் நெஞ்சில் ஒருவன் எட்டி உதைத்து விட்டான், அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என கேட்டார். அனைவரும் அதிர்ந்து போனார்கள். மகா சக்கரவர்த்தியை ஒருவன் எட்டி உதைத்து விட்டானா, அவன் காலை துண்டிக்க வேண்டும் என்றார் ஒருவர். அவன் தலையை கொய்ய வேண்டும் என்றார் இன்னொருவர். இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றை சொல்ல அந்த காலுக்கு தங்கத்தால் தண்டை செய்து போடுங்கள் என்றார் பீர்பால் சிரித்த முகத்தோடு. என்னது, மகா சக்கரவர்த்தியை மிதித்தவனுக்கு தங்கத்தால் தண்டையா என்று கொதித்தார்கள் அனைவரும். அதுதான் பீர்பால் என்றார் அக்பர் பெருமிதத்தோடு. ஏனென்றால் நேற்று இரவு தூக்கத்தில் உதைத்தது அக்பரின் குழந்தைதான் என்பதை பீர்பால் உணர்ந்திருந்தார். குழந்தை தந்தையின் மார்பில் உதைப்பது எவ்வளவு சுகம் என்று தந்தைகளுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படி கண்ணப்பர் தன் தேய்ந்த செருப்பணிந்த காலால் ஈசனின் நெற்றியில் மிதித்த போது ஒரு தந்தையின் பரிவோடு ஏற்று மகிழ்ந்தார் காலத்தினாதர். ஆம், கண்ணப்பரின் தேய்ந்த செருப்பு ஈசனின் நெற்றியில் பட்டது.
எச்சில் நீர் கங்கை நீர் போல் அபிஷேகமாயிற்று. மென்று தின்ற பன்றி மாமிசம் புதிய நைவேத்தியமானது. வேடன் மிக உயர்ந்த பக்தனானான். இது அனைத்தும் அன்பினாலேயே நடந்தது. அன்பு எதைத்தான் சாதிக்காது? அன்பின் வழி அது உயிர்நிலை. இதுதானே வள்ளுவம் சொல்லும் வாழ்வியல் முறை. நன்றி, வணக்கம். ஒரு அற்புதமான உரையை தம்பி தளிர்மதியன் இந்த மன்றத்தில் பதிவு செய்திருக்கிறார். அன்பின் வழியது உயிர்நிலை என்று வள்ளுவர் பதிவு செய்திருக்கிறார். எப்போ நாம் உயிரோடு இருக்கிறோம் அப்படின்னு வள்ளுவர்கிட்ட கேட்டபோது, எப்போதெல்லாம் அன்பின் வழியில் நடக்கிறையோ அப்போதெல்லாம் நீ உயிரோடு இருக்கிற அப்படின்னு வள்ளுவர் பதிவு செய்ததை கண்ணப்ப நாயனாரின் வரலாற்றோடு இணைத்து பதிவு செய்த தளிர்மதியனுக்கு நடுவர்கள் என்ன மதிப்புரைகளை வழங்க போறாங்க அப்படின்னு கேட்க ஆவலோடு காத்திருக்கிறோம். முதல்ல அன்பிற்கினிய அண்ணன் மணிகண்டன் அவர்கள். இந்த நல்லா பேசுறதுங்கிறது ஒன்று, மிக நல்லா பேசுறதுங்கிறது ஒன்று, பாவி இவ்வளோ நல்லா பேசுவியா அப்படிங்கிறது ஒன்று. நல்ல ஒரு கைத்தட்டு கொடுக்கலாம். நன்றிங்கய்யா. கண்ணப்பருடைய கதை நீ சொல்லில, அதில் ஒரு வரி சொல்லுவான் கண்ணப்பனை பற்றி. புலியீற்று ஆ போல அப்படின்னா என்னன்னா சேக்கிழார் சொல்றார், கன்று போட்ட பசுவின் நிலையை அடைந்த போது, ஒரு தாய்மை நிலையை அடைந்த போது தான் அவனுக்கு கண்ணை கொடுக்க முடிஞ்சது. அதில் நிறைய ஒவ்வொருத்தர் விளக்கம் சொல்லுவாங்க. இந்த கண்ணை வாங்கிட்டாரு, ஏன் இதுனா இது உமாதேவியர் கண்ணு, அதனால் தாய் சோதிக்காமையே தடுத்தாட்கொண்டுட்டாரு, நிறைய சொல்லலாம். ஆனால் ஒரு ஒரு பெரிய பெரிய அமுதசுரபி டப்பாவை பற்றி நம்ம பேசுவோம், அட்சய பாத்திரம் பற்றி பேசுவோம், பெருங்காய டப்பாவை பற்றி ஒரு பயிலும் பேசுறதில்ல. பெருங்காய டப்பா இல்லைன்னா சமையலே இல்லை. பெருங்காய டப்பா மாதிரி தான் கண்ணப்பர். அதோடைய பெருமையை இன்னைக்கு அட்சய பாத்திரம் மாதிரி, அமுதசுரபி மாதிரி, காமதேனுவை மாதிரி பேசினடா நீ. ஒரு பெரிய கைத்தட்டு. அதாவது அதில் கொண்டு வந்து முதல் கண்தானம் செய்த அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு கண்ணு கொடுக்குற விஷயம். இதுக்கு மேலே கண்ணப்பருடைய சரித்திரத்தை ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே சிவகோசிரியார், ஆகமம், எளிய விஷயம், அன்பு, படைத்தல், இது எல்லாத்தையும் தொகுத்து ஒரு கதம்ப மலர் மாதிரி சிவபெருமானுக்கு போட்டுட்ட. உன் பேச்சை எத்தனையோ தடவை கேட்டு சிலிர்த்து இருக்கேன், ஆனால் இன்னைக்கு மெய் மறந்து போயிட்டேன். வாழ்த்து வாழ்த்து, ரொம்ப நல்லா இருக்கணும். அண்ணனுக்கு நன்றி. தொடர்ந்து எங்கள் அன்பு கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள். உன்னுடைய இந்த பேச்சால மறுபடியும் ஒரு உண்மை நிரூபணம் ஆகியிருக்கிறது. என்னன்னா, தளிர்மதியன் என்ற பெயர் வந்து காகிதத்துக்கு, ஆனால் உண்மையில் நீ முழுமதியன். ஒருவேளை அந்த சிவபெருமானுடைய அந்த மௌலி என்று சொல்லக்கூடிய அந்த கிரீடமாக இருக்கக்கூடிய அந்த பிறை, அதை உன் பெயரில் வைத்திருக்கிறதாலேயோ என்னவோ, கண்ணப்ப நாயனார் பற்றி அவ்வளவு அழகா கச்சிதமா கற்பனை நயத்தோட சொல் வளத்தோட நீ பேசிய விதம் அற்புதம், ஈடு இணையே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பேச்சு. நிறைய விஷயங்களுக்காக உன்னை பாராட்ட வேண்டும் என்று நினைக்கிறேன், எழுதி வச்சிருக்கிறேன். நீ நினைச்சிருந்தா கண்ணப்ப நாயனாரோடைய வரலாற்றை சொல்வதற்கே ஒரு 2 நிமிடங்கள் எடுத்திருக்கலாம். ஆனால் அப்படி செய்யாம அதை சுருக்கமாக பதிவு செய்துவிட்டு, இந்த கதையிலிருந்து நாம் என்ன பாடம் கற்றுக்கொண்டோம், கண்ணப்ப நாயனார் வரலாறு நம்மை போன்ற பக்தர்களுக்கு என்ன செய்தியை சொல்கிறது என்பதை ரொம்ப அழகாக நீ சொன்ன. அந்த அன்பினுடைய உச்ச நிலை, ஒரு பிச்ச நிலை அது. அதாவது ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு அன்பு நிலை, தாய்மையின் உச்சம், என்னவெல்லாமோ சொல்லலாம். அதெல்லாம் வந்து அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலை. அந்த மாதிரி ஒரு கண்மூடித்தனமான ஒரு தெய்வ பக்தி அன்பு இருந்தாலே ஒழிய கண்ணப்ப நாயனார் போல யாராலையுமே ஆக முடியாது. அதை உன்னுடைய சாரமாக செய்தியாக நீ சொல்லியது ரொம்ப அற்புதம். அப்புறம் ஒரு தனித்தன்மையோட, இறைவனுக்கு வந்து கண் இல்லையே என்று தன்னுடைய கண்ணை வந்து அம்பால நோண்டி எடுத்து சிவபெருமானுக்கு அவர் வைத்ததுனால ஒரு மாற்றுத்திறனாளிக்கு உதவ வேண்டும், கண் தானம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு நவீன கருத்தை பக்தியோடு நீ சேர்த்து வழங்கிய விதம் ரொம்ப பிடித்திருந்தது. ஒரு புரியாத மொழி என்றாலும் அதற்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கணும். இந்த கதையோடு அது சம்பந்தப்பட்டது. புரியாத மொழி என்றாலும் நான் கற்றுக்க மாட்டேன் என்று இல்லாமல் வேதவியாசருடைய ஒரு கோட்பாட்டை, அது சமஸ்கிருதத்தில் இருந்தாலும் அதில் நல்ல கருத்து இருக்கா, என்னுடைய தலைப்புக்கு அது பொருத்தமாக இருக்கா என்று கொஞ்சம் வருந்தி அதை மெனக்கிட்டு நீ செய்ததுனால அது உன்னுடைய ஒரு தனித்தன்மையாக இன்றைக்கு மிளிர்ந்தது. அதனால ரொம்ப ரசித்தேன். உனக்கு வந்து உயர்ந்த மதிப்பெண் கொடுக்காவிட்டால், சிறப்பான அங்கீகாரம் கொடுக்காவிட்டால், என்னை பார்த்து சிவபெருமான் நெற்றிக்கண்ணை திறந்து விடுவார். வாழ்த்துக்கள். நடுவர்களுக்கு அன்பான நன்றிகள்.
கண்ணப்ப நாயனாரினுடைய அற்புதமான இந்த வரலாற்றை அழகாக பேசியிருக்கிற தளிர்மதியனுக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டல்கள், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். தொடர்ந்து இன்னும் இன்னும் சிறப்பாக பேச தளிர்மதியனால் முடியும். அது அடுத்தடுத்த சுற்றுகளை நாம் பார்க்க இருக்கிறோம். வாழ்த்துக்கள். நன்றிங்கய்யா. ஒரு அற்புதமான சுற்று, இலக்கிய கதாபாத்திரங்கள் சுற்று. அதுவும் இதுவரைக்கும் நாம் அறிந்திராத கதாபாத்திரங்களை கொண்டு வந்து இந்த பிள்ளைகள் பேசுகிற போது இவ்வளவு அறிவார்ந்த செய்திகளை இந்த நிகழ்வுக்காக அவங்க படிக்கிறாங்க, தொடர்ந்து இந்த நிகழ்வுக்காக அவங்க உழைக்கிறாங்கங்கிறது பார்த்து கொண்டிருக்கிற நேயர்களுக்கு, அடுத்த தலைமுறை பிள்ளைகள் தமிழுக்காக ஆற்றுகிற இந்த பணிக்கு உங்கள் இல்லங்களிலிருந்தே ஒரு மனமார்ந்த கைத்தட்டல்களை அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க. நான் அவ்வளவு அற்புதமாக இந்த பிள்ளைகள் பேசுகிறாங்க. ரொம்ப அழகாக அதை மதிப்பீடு பண்ணுற 2 நடுவர்கள் எங்களுக்கு கிடைச்சிருக்கிறாங்க. அன்பிற்கினிய கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்களுக்கும் அண்ணன் சொல்லின் செல்வர் மணிகண்டன் அவர்களுக்கும் ஒரு உற்சாகமான கைத்தட்டல்களால் நன்றிகளை உரித்தாக்குறோம். இந்த இலக்கிய கதாபாத்திரங்கள் சுற்றுல அடுத்ததாக இந்த மேடைக்கு வந்து பேச இருக்கிற அந்த போட்டியாளர் அபிநயா. வாங்க. வணக்கம் அபிநயா. வணக்கம் அண்ணே. அடுத்தடுத்த சுற்றுகளுக்கு போகணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லோருக்கும் உண்டு, உங்களுக்கும் அந்த எதிர்பார்ப்பு இருக்கும். இந்த சுற்றுல நாம் பேச போகிற உரை நம்மளை அடுத்த சுற்றுக்கு கொண்டு போகுமா அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு இந்த ஒளிவாங்கி மாதிரி வந்து நம்ம நிற்கிறோம். இப்போ இன்றைக்கு நாம் பேச போகிற உரை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தீர்மானிக்க போகிறது நாம் எடுத்திருக்கிற தலைப்பு தான். இப்போ இலக்கிய கதாபாத்திரங்கள் சுற்றுல என்ன தலைப்பு? பூசலார் நாயனார். பூசலார் நாயனார் அப்படிங்கிற ஒரு நல்ல தலைப்புல அழகான செய்திகளை அற்புதமாக வழங்குவதற்கு அபிநயா தயாரா இருக்கிறீங்க. சிறப்பா பேசிடலாமா? வாழ்த்துக்கள், சிறப்பா பேசுங்க. எதுவும் கைகூடாத நிலையில் வாழ்வையே வெறுப்பவர்களுக்கு அனைத்துமாய் வந்து நிற்கும் நம் அப்பன் சிவபெருமானை வணங்கி எனது உரையை துவங்குகின்றேன். அனைவருக்கும் வணக்கம். மனதிற் கோவில் கட்டியதால் சிவன் ஆலயத்திலேயே கடவுள்களில் ஒருவராய் எழுந்தருளியவர், பல்லவ மன்னனையே பக்தியால் வென்றவர், அவனை நம்பியவர்களை கைவிடாத நம் அப்பன் சிவபெருமானின் அடியவனாய் முழு அருளையும் பெற்ற பூசலார் நாயனார் பற்றி உங்களுக்கு தெரியுமா? வாருங்கள் தெரிந்து கொள்ளலாம். சிவன் சொத்தை எடுப்போரை அவர் தண்டிப்பார் என்பார்கள். உண்மையாக சிவனது சொத்து என்ன? தன்னையே மறந்து தன் அப்பனை காண்பதற்காக பக்தி மயக்கத்தில் வருபவர்களே உண்மையாக சிவனது சொத்து. அப்படிப்பட்ட சிவனுக்கோ ஆலயம் எழுப்ப அங்கும் இங்கும் அலைந்து பொருள் சேமிக்க நினைக்கிறார். பொருளும் கிடைக்கவில்லை, ஆலயமும் எழுப்ப முடியவில்லை. சிவன் பக்தர்களிடத்தில் கேட்டு பாருங்கள். கேட்பவர்களுக்கு எளிதாக கொடுக்கவும் மாட்டார். கொடுக்க நினைத்தால் இவ்வுலகமே அழிந்தாலும் அதை நிறுத்தவும் மாட்டார். முடிவெடுத்தார் பூசலார். தன் நெஞ்சகமே கோவிலாக, நினைவே இறைவனாக கொண்டு தச்சர் மற்றும் கோவில் வேலைப்பாடுகள் செய்பவர்களை கொண்டு நினைவிலே எழுப்பினார் சிவபெருமானுக்கு ஒரு ஆலயத்தை. தனது ஆதி அந்தம் அனைத்தையும் எம்பெருமான் சிவனுக்கே அர்ப்பணித்து உள்ளத்தில் கட்டிய அந்த கோவிலுக்கோ குளம், கிணறு போன்றவற்றை எல்லாம் அமைக்கிறார். குடமுழக்கு விழாவும் செய்ய விரும்புகிறார். எல்லாம் அந்த இறைவனை எதிர்பார்த்து. ஆனால் அங்குதானே தீராத விளையாட்டு பிள்ளையான சிவபெருமானின் உண்மையான திருவிளையாடலே ஆரம்பமாகிறது. அதே நாளில் பல்லவ மன்னனும் காஞ்சியிலே கற்கோவில் எழுப்ப கல்லிலும் கூட நிலைத்திருக்கும் சிவபெருமானை வணங்கி அழைக்கிறார். சிவபெருமானோ நின்ற ஊர் பூசல் அன்பன் நெடுது நாள் நினைந்து செய்த நன்று நீடாலயத்து நாளை நாம் புகுவோம். இங்கு ஒன்றிய செயலை நாளை ஒளிந்த பின் கொள்வாயா என்று கொன்றைவார் சடையர் தொண்டர் கோவில் கொண்டு அருள் போந்தார் என்று. கல்லில் கட்டினால் என்ன, கனவில் கட்டினால் என்ன? அன்பன் அன்பாக செய்தால் எதை வேண்டுமானாலும் செய்பவன் தான் சிவன் என்று பல்லவ மன்னனின் கனவிலே கூற, பல்லவ மன்னனுக்கோ ஒரே ஆச்சரியம். கலைக்கூடத்திற்கே எடுத்துக்காட்டாய் விளங்கும் என் கோவிலை எதிர்க்கும் அந்த கோவில் எங்குள்ளது என்று பூசலாரிடத்தில் கேட்கிறார். நீர் நிரவிய கோவில் எங்கே என்று. பூசலாரோ தனது மனக்கோவிலை காண்பிக்க மலைத்து போய் நிற்கிறார் மன்னன். பக்திக்கு பணத்தை விட பண்புதான் முக்கியம் என்பதை பூசலார் நாயனாரின் வரலாறு நமக்கு எடுத்துரைக்கிறது. இன்று போல் இருந்திருந்தார் சிவபெருமான் அந்த இருவருக்குமே காணொளி மூலம் காட்சியளித்திருந்திருப்பார். ஆனால் தன் உள்ளத்தையே கோவிலாக்கிய அந்த அடியவனின் அருளை இவ்வுலகம் அறிய வேண்டும் என்பதற்காக நடத்திய திருவிளையாடல் தான் இது. 2000 கொடுத்து சிறப்பு வரிசையில் நின்று இறைவனை அருகில் காண முடியவில்லை என்று வருந்துபவர்களா நீங்கள்? அவன் உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் தான் ஒளிந்து கொண்டிருக்கின்றான். உங்கள் எண்ணத்தை புனிதமாக்குங்கள் என்று கூற மாட்டேன்.
உங்கள் உள்ளத்தையே புனிதமாக்குங்கள். முக்கோடி தேவர்களுக்கு மூத்தவராய் விளங்கும் சிவபெருமான் உங்களுக்குள்ளும் எழுந்தருவார். இன்று ஆலயத்திற்குள் செல்ல நேரம் இல்லாததால் ஆலய வாசலை பார்த்து கன்னத்தில் போட்டுக்கொண்டு செல்கின்றனர். அது மட்டுமா, சிவன் ஆலயத்திலே 63 நாயன்மார்களை பார்த்து திருப்பாச்சி பொம்மையா என்று கேட்கும் அவல நிலையும் ஏற்பட்டு விட்டது. நீங்கள் ஒவ்வொருவரும் குழந்தைகளை வளர்க்கும் போது பூசலார் போன்றோர்களின் பக்தி வரலாற்றை கூறி வளருங்கள். கண்டிப்பாக வளரும் பருவத்திலேயே அவர்கள் ஒரு மனக்கோவிலை எழுப்பி விடுவார்கள். நானும் தான் விரைவில் குடமுழுக்கு விழாவும் வைக்கின்றேன். நீங்கள் அனைவரும் வருகை தருவீர்களா? அடுத்தது உரை முடிந்து விட்டது, அடுத்தது என்று கேட்டவுடன் அடுத்த நிகழ்ச்சியை பார்க்க சென்று விடாதீர்கள். 5 நிமிடம் அமைதியாக அமர்ந்து கண்களை மூடி சிந்தித்து பாருங்கள். விரைவில் நீங்களும் ஒரு ஆலயத்திற்கு அடித்தளம் போட்டு விடலாம். நன்றி, வணக்கம். ஒரு அழகான உரையை அபிநயா இந்த மன்றத்தில் வழங்கி இருக்கிறாங்க. கான்ட்ராக்டர் இல்லாமல் எந்த ஸ்தபதிகிட்டையும் போய் தேதி வாங்காமல் குடமுழுக்கு விழாவை நடத்த முடியும்னு இந்த நூற்றாண்டிலையும் அபிநயா மெய்ப்பித்து காட்டியிருக்கிறார். சொல்லாலேயே ஒரு ஆலயத்தை எழுப்பி இருக்கிறீங்க. ஒரே ஒரு சின்ன குறிப்பு தான், அந்த குடமுழுக்கில் முதல் நாள் இரவு மணிகண்டன் அண்ணன் தலைமையில் எங்கள் பட்டிமன்றம் தான். அவ்வளவு அற்புதமா பேசியிருக்கிறீங்க. உடனடியாக உங்கள் உரைக்கு மதிப்பீடுகளை வழங்க எங்கள் அன்பு அண்ணன் மணிகண்டன் அவர்கள். அப்போ கூட கோவிலுக்கு டொனேஷன் கொடுக்குறோன்னு எங்களுக்கு சிந்திக்கணும் வரல. பட்டிமன்றம் நடத்தி புளிசாதம் வாங்கிட்டு போகிறது தான் எங்கள் சிந்தனை, அவ்வளோதான். அது வேடிக்கைக்கு சொன்னாலும் கூட இந்த பாப்பா பூசலாரை பற்றி பேசியதில் எனக்கு பெரிய ஆச்சரியம் தெரியல. ஏன்னா அப்பா பல கற்கோயிலை கட்டுகின்றார், மகள் சொற்கோயிலை கட்டுகின்றார். ஏன்னா அவங்க இந்த சிற்பி சமூகத்தை சார்ந்தவர் என்பதை இதற்கு முந்தைய நிகழ்வுகளில் அவர்கள் சொற்களாலே நீங்கள் கேட்டிருப்பீங்க. பூசலார் கதைங்கிறது இந்த சமூகம் நன்கு அறிந்த ஒரு வரலாறு. உள்ளத்திலேயே கோயில் கட்டது, எம்பெருமான் வர வேண்டியது, அங்கிங்கனாதபடி எங்கு இருப்பவோ ஒரே சமயத்தில் வந்தால் அன்புக்கு இறைவன் ஆட்படுவான் அப்படிங்கிறது. ஆனால் இன்னும் 10 ஆண்டுகள் கழித்து அடுத்த தலைமுறைக்கு பூசலாரை சொல்வதற்கு அபிநயாவினுடைய இந்த பேச்சு பதிவு போதும். அபாரம் அபாரம் அபாரம். அதாவது சொன்னதையே திரும்ப சொல்லுதல் நன்னூரில் அது ஒரு குற்றம்னு கூட சொல்லுவாங்க, கூறுவது கூறல். அப்படி இல்லாமல் அதை ஒரு நவீனமயமாக்கி சொன்ன பாரு, அது ரொம்ப டாப்பு. எங்கேயோ போயிட்டேன். அண்ணனுக்கு நன்றி. தொடர்ந்து எங்கள் கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள். அபிநயா ரொம்ப சிரமப்பட்டு அழகாக எழுப்பிய இந்த சொல்லாலயம், இதை தரிசிக்கும் போதெல்லாம் உன்னுடைய அறிவுரைப்படி கன்னத்தில் போட்டுக்கொள்ளாமல் எங்கள் எண்ணத்தில் போட்டுக்கொள்வோம் அந்த கடவுளை. ரொம்ப அழகாக இருந்தது உன்னுடைய பேச்சு. எந்த ஒரு பிழை எனக்கு தெரியல. சில விஷயங்களை மட்டும் கொஞ்சம் திருத்தி கொண்டால் இன்னும் உன்னுடைய பேச்சு சிறக்கும் என்பது என்னுடைய கருத்து. கொஞ்சம் பதட்டப்பட்டு பேசின மாதிரி இருந்தது எனக்கு. அதனால் கொஞ்சம் வேக வேகமாக பேசுவது, கொஞ்சம் குரலை உயர்த்தி பேசுவது என்றெல்லாம் இருந்தது. பதற்றம் வேண்டாம். உன்னுடைய நடை பீடு நடையாக இருக்கிறது. இதுவரைக்கும் நீ கடந்து வந்த பாதை, உன்னுடைய அந்த பலம் உச்சரிப்பு சில இடங்களில் இப்போ செய்யவில்லை அப்படின்னு சொல்லாமல் செய்யவில்லை என்று அந்த லகரத்தை சரியாக உச்சரிக்கணும். அந்த சின்ன சின்ன திருத்தங்கள் செய்தால் போதுமானது. வேறு எதுவுமே பெருசாக எனக்கு தெரியல குறை. தொடர்ந்து இது போல சொல்லாற்றலை வெளிப்படுத்தி கொண்டே எங்கள் அனைவரையும் மகிழ்வித்து நிறைய செய்திகளை சொல்ல வேண்டும் என்று மனசார வாழ்த்துகிறேன். வாழ்த்துக்கள். நடுவர்களுக்கு நன்றிகள். சிறப்பான உரையை வழங்கி குடமுழுக்கு தேதி வாங்கி இருக்கிற அபிநயாவுக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டல்கள். எல்லோரும் அதை செய்ய முடியும். ஒரு 5 நிமிடம் ஒதுக்கி அதை நீங்களும் முயற்சி பண்ணுங்கன்னு சொல்லி நேயர்களோடு நம் நிகழ்ச்சியை தொடர்பு படுத்தி இருக்கிற அபிநயாவுக்கு கூடுதலாக இன்னொரு கைத்தட்டல்களையும் பாராட்டுதலையும் தெரிவிப்போம். வாழ்த்துக்கள். இலக்கிய கதாபாத்திரங்கள் சுற்றுல அடுத்தடுத்து பேசுகிற பிள்ளைகள் அதிசயிக்கிற வகையில பேசுறாங்க, ஆச்சரியப்பட வைக்கிற வகையில பேசுறாங்க. இந்த நேரத்தில் இந்த மேடையில் பேச இருக்கிற அடுத்த போட்டியாளர் சிறப்பான உரைகளை தொடர்ந்து எல்லா சுற்றுகளையும் வழங்கி கொண்டிருக்கிற செந்தமிழ் செல்லம் மேகாஸ்ரீ. வாங்க. வணக்கம் மேகாஸ்ரீ. வணக்கம் அண்ணா. திருப்பூர் மாவட்டம் வெள்ளகோயில் அப்படிங்கிற ஊர்ல இருந்து வர்றாங்க. ஏன் இதை தொடக்கத்திலே சொல்றேன்னா, ஏன் ஊர் பேரை மட்டும் நீங்க சொல்லவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு மேகாஸ்ரீ சொன்னாங்க. திருப்பூர் மாவட்டத்து தமிழ் சொந்தங்கள்
மேகாஸ்ரீக்கு உங்க வீட்டில இருந்தே ஒரு உற்சாகமான கைத்தட்டல் கொடுங்க. வெள்ளகோயில்ல இருந்து வந்திருக்கிற மேகாஸ்ரீ இலக்கிய கதாபாத்திரங்கள் சுற்றுல என்ன தலைப்புல பேச போறீங்க? அப்பூதியடிகள். அப்பூதி அடிகள் அப்படிங்கிற அருமையான தலைப்புல பேச மேகாஸ்ரீ தயாரா இருக்கிறாங்க. வாழ்த்துக்கள், சிறப்பா பேசுங்க. நன்றிங்கண்ணா. இறைவன் அடியவர்களை அறக்கருணையாலும் மரக்கருணையாலும் ஆட்கொள்கிறார். அடியவர்கள் பக்தி நெறியினாலும் தொண்டு நெறியினாலும் இறைப்பணி செய்கிறார்கள். அந்த வகையில் நான் கேட்ட நாயன்மார்களின் கதையில் என்னை ஆட்கொண்டவர்தான் அப்பூதியடிகள். சிவத்தொண்டர்கள் பலர் வாழ்ந்து வந்த திங்களூரில் அவதரித்த அவருக்கு சிவபக்தரான திருநாவுக்கரசர் மீது ஏனோ அளவு கடந்த பற்று. காரணம், அப்பர் சைவ சமயத்திற்கு ஆற்றிய பணிகளும் தனக்கு நேர்ந்த துன்பங்களை இறை நம்பிக்கை கொண்டு வெற்றிகரமாக கடந்து வந்ததை கேள்விப்பட்டதே ஆகும். அப்பரை அப்பூதியடிகள் நேரில் கண்டதில்லை என்றாலும் மனதினுள் அவர் திருவடிகளை அனுதினமும் வணங்கினார். மேலும் இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக தான் செய்யும் நற்செயலுக்கெல்லாம் திருநாவுக்கரசர் பெயரையே சூட்டி மகிழ்ந்தார். 1 ரூபாய் திருநீர் பொட்டலத்திற்கே உபயம் என்று தனது பெயரை எழுதுவோருக்கு மத்தியில் இப்படியும் ஒரு பக்தி இருந்ததோ என்று நான் வியக்கிறேன். ஒரு நாள் திங்களூர் வந்த அப்பர் அங்கிருந்த தண்ணீர் பந்தல், மடம், குளம், சாலை என அனைத்திற்கும் தனது பெயர் இருப்பதை கண்டு வியந்து இதற்கெல்லாம் யார் காரணம் என்று ஊராரிடம் கேட்டறிந்தார். இதையெல்லாம் செய்தது அப்பூதியடிகள் என்பதை அறிந்து கொண்டு ஒரு சிவனடியாரை போன்று அவர் வீட்டிற்கு சென்றார். அங்கு அவரது இல்லத்தின் பெயர், மகன்களின் பெயர், பசுவின் பெயர் என எல்லாமே திருநாவுக்கரசர் என்றிருப்பதை பார்த்து பிரமித்து நின்றார். பின்னர் அடிகளாரிடம், நீங்கள் செய்யும் நற்செயலுக்கெல்லாம் ஏன் மற்றவர் பெயரை வைக்கிறீர்கள் என்று வினவினார். இதை கேட்ட அடிகளாரோ, இறைவனுக்கு செய்யும் திருத்தொண்டால் இம்மையிலும் வாழலாம் என்று நிரூபித்து காட்டிய தவசீலரை மற்றவர் என்கிறீரா என்று வெகுண்டெழுந்தார். அடிகளாரின் பக்தியையும் அன்பையும் கண்ட அப்பர் சுவாமிகள், சைவமடைந்து வாழ்வு பெற்ற சிறுமையோனாகிய நாவுக்கரசர் யானே என்று சொன்னவுடன் அப்பூதியடிகள் தான் பிறவி பலன் அடைந்து விட்டதாய் உணர்ந்து ஆனந்த கண்ணீர் வடித்தார். அப்பருக்கு திருவமுது படைக்க இலையறுக்க சென்ற மூத்த திருநாவுக்கரசரை கொடிய பாம்பு தீண்டியது. உயிர் பிரியும் தருவாயில் கூட அப்பருக்கான தனது கடமையை செய்து பக்திக்கு முன் உயிர் பெரிதல்ல என்பதை நிரூபித்து காட்டிவிட்டே உயிரிழந்தான். இதுதான் பக்தியின் உச்சமோ என்று என் மனம் உருகியது. இது தெரிந்தால் அப்பர் திருவமுது அருந்துவது தடை ஏற்படும் என்று எண்ணி தனது மகனின் பூத உடலை பாயில் சுருட்டி மூளையில் வைத்துவிட்டு அழுகையை மறைத்து அப்பரை மலர்ந்த முகத்துடன் விருந்தோம்பலுக்கு அழைத்தார் அப்பூதியடிகள். இந்த இடத்தில் இறை பக்திக்கு முன் இரத்த பாசம் தோற்றுத்தான் போனது. மூத்த மகன் எங்கே என்று கேட்ட அப்பருக்கு, இப்பொழுது அவன் இங்கே உதவான் என்று அடிகளார் சொன்ன பதில் நிலைகுலைய வைத்தது. பின்னர் நடந்த அத்துணை விடயங்களையும் கேட்டறிந்து பாலகனின் பூத உடலை கோவிலுக்கு தூக்கிச் சென்று ஒன்று கொள்ளலாம் என்னும் திருப்பதிகத்தை மனமுருக பாடி திங்களூர் பெருமானின் அருளோடு உயிரிழந்த பாலகனை உயிர் தள வைத்தார். ஒருவரின் இறைபக்தி பிரிந்த உயிரை கூட மீட்டெடுக்கும் வல்லமை கொண்டது என்பதை உணர்ந்து நான் மெய் சிலிர்த்தேன். மகனை மீட்ட மகிழ்ச்சியை விட அப்பர் திருவமுது செய்யாதிருப்பது எண்ணி வேதனை அடைந்த அடிகளாரின் ஆசை கிணங்க அப்பர் திருவமுது உண்டு சிறிது காலம் கழித்து விடை பெற்றார். அப்பூதியடிகளின் தூய்மையான பக்தியும் வாழ்வும் இன்றும் நமக்கு பெரும் பாதையை அமைத்திருக்கிறதென்றால் அது மிகையாகாது. அப்பூதியடிகள் புராணம் என்று சேக்கிழார் தனது பெரிய புராணத்தில் அவரை பெருமைப்படுத்தியுள்ளார். பக்தி என்பது ஆணை செய்து வருவதல்ல, அன்பு செய்து வருவது என்பதை அப்பூதியடிகளை பார்த்து நாம் கற்றுக்கொள்வோம். ஓம் சிவாய நமः. மேகாஸ்ரீ ஒரு சிறப்பான உரையை வழங்கியிருக்கிறார். ஒரு உற்சாகமான கைத்தட்டல் கொடுங்க. சிறப்பா பேசியிருக்கிறீங்க. அப்பூதி அடிகள் புராணம்னு ஒன்ற பெரிய புராணத்தில் எழுதி சேக்கிலார் பெருமான் மிகச் சிறப்பை ஒரு பெருமையை அப்பூதி அடிகளாருக்கு வழங்கினார் அப்படின்னு மேகாஸ்ரீ சொன்னாங்க. இங்கே மேகாஸ்ரீ தன்னுடைய உரையால் அப்பூதி அடிகளாருக்கு ஒரு பெருமையை சேர்த்திருக்கிறார். அந்த அளவுக்கு சிறப்பாக பேசியிருக்கிறீங்க.
வெள்ளக்கோயில் மக்கள் இதை பார்த்து உண்மையிலேயே கைத்தட்டி ரசிச்சிருப்பாங்க. அதை நடுவர்கள் எப்படி ரசிச்சாங்க அப்படிங்கிறத கேட்கலாமா? முதல்ல எங்கள் பாசத்திற்குரிய அண்ணன் மணிகண்டன் அவர்கள். அண்மையில் இவங்க ஊருக்கெல்லாம் நான் போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. பார்வையாளர்களுக்காக சொல்கிறேன். வெள்ளக்கோயில், காங்கேயம், இங்கெல்லாம் நிறைய புத்தக திருவிழாக்கள் இப்போ நடக்கிறது. வாசக அன்பர்கள் நிறைய கூடியிருக்காங்க. நிறைய நம்முடைய நிகழ்வை பார்க்குறாங்க. முதல்ல அத்தனை அந்த பகுதி, அந்த சேலம், நாமக்கல், ஈரோடு, கோவை, திருப்பூர், வெள்ளக்கோயில், காங்கேயம், இந்த மக்களுக்கெல்லாம் தனிப்பட்ட முறையில் சங்கரா சார்பாக வாழ்த்து. இன்றைக்கு மேகாஸ்ரீயினுடைய பேச்சுக்கு ஒரே வரி தான் என்னுடைய மதிப்பீடு. இந்த உலகத்தில் பல ரசிகர்கள் மன்றம் இன்றைக்கு உண்டு. முதல்ல நாவுக்கரச பெருமானுக்கு அப்பூதியடிகள் வைத்தது தான் முதல் ரசிகர் மன்றம் எனக்கு தெரிந்து வரலாற்றில், ஆன்மீகத்தில். அந்த மாதிரி இன்றைய இந்த தமிழங்கள் உயிர்மை, இந்த குழந்தைகளினுடைய எல்லோருக்கும் ஒருமான சோத்துக்கு ஒரு சோறு பதம்ங்கிற மாதிரி நான் மேகாஸ்ரீங்கிறவங்களுக்கு ரசிகர் மன்றத்தை தொடங்கி அது இந்த பிள்ளைகளினுடைய கொள்கை பரப்பு செயலாளராக பதவியேற்கிறேன் என்பதை நேயர்கள் சார்பாக பணிந்து தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆம் என்போர் கைத்தட்டுக. நன்றிங்க ஐயா. இல்லை என்போரே இல்லை என்பதால் இந்த தீர்மானம் ஏகமனதாக சபாநாயகர் மரியாதைக்குரிய என்னுடைய அன்பு இளவல் ராகவேந்திரன் பக்கம் விடப்படுகிறது. நன்றி. நன்றி. தொடர்ந்து இந்த பிள்ளைகளை ஊக்கப்படுத்துகிற எங்கள் பாசத்திற்குரிய கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள். திரு மணிகண்டன் அவர்கள் ஆரம்பிக்க இருக்கிற அந்த ரசிகர் மன்றத்தில் முதல் உறுப்பினராக நான் சேர இருக்கிறேன். நன்றிங்க ஐயா. அப்பூதி அடிகளை பற்றி நமக்கு தேடணும், தகவல்கள் கிடைக்கணும் அப்படின்னா இனிமேல் யாரும் கூகுள் ஆண்டவரிடத்தில் போக வேண்டாம், மேகாஸ்ரீயிடம் வந்தால் போதும் என்பது போல இருந்தது உன்னுடைய பேச்சு. இந்த அழகான, அந்த ஆற்றொழுக்கான, இனிமையான, சுவையான அந்த பேச்சினால வெள்ளக்கோவிலில் பிறந்த நீ இந்த அனைவரின் உள்ள கோவிலில் புகுந்து விட்டாய். நன்றிங்க ஐயா. எந்த இடத்திலுமே ஒரு சலிப்பு இல்லை. அந்த அளவுக்கு சுவை குன்றாமல் உன்னுடைய அந்த மலர்ந்த முகம், உன்னுடைய அந்த தைரியமான உடல் மொழி, இனிமையான பேச்சு, அத்துடன் சேர்ந்து உனக்கு பக்கபலமாக இருப்பது உன்னுடைய அந்த நினைவாற்றல். எந்த இடத்துலையுமே நீ யோசிக்கலை. நீ பாட்டு பேசிக்கொண்டே இருந்த, எங்களை யோசிக்க வச்சுட்ட, ஆனால் நீ யோசிக்கவே இல்லை. நன்றிங்க ஐயா. அது போல் ரொம்ப இனிமையான முறையில் உன்னுடைய பேச்சு அமைந்திருந்தது. இவர்களை பற்றியெல்லாம் நீ சிந்தித்திருப்பாய் நிச்சயமாக. பேச்சுக்காக நீ தயார் செய்யும் போது அதுவே ஒரு பெரிய அருள் தான். உனக்கு மட்டும் இல்லை, இங்கு பேசிய எல்லா குழந்தைகளுக்குமே இது பொருந்தும். இது போன்ற பக்தி இயக்க முன்னோடிகளை பற்றி நீங்கள் சிறிது நேரம் சிந்தித்திருப்பீர்கள். பயிற்சி செய்யும் போதாவது அவங்களை பற்றி கொஞ்சம் நினைச்சு பார்த்துருப்பீங்க, படித்து பார்த்துருப்பீங்க. இவையெல்லாம் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் உரம் சேர்க்கும், உங்களுக்கு துணையாக வந்து கொண்டே இருக்கும். இதற்கெல்லாம் ஆதாரமாக இருக்கின்ற சங்கரா தொலைக்காட்சி நிர்வாகத்துக்கு என்னுடைய நன்றியும் பாராட்டும் வாழ்த்துக்கள். இரண்டு நடுவர்களுக்கும் ஒரு உற்சாகமான கைத்தட்டல்களால் எங்கள் நன்றிகளை பரிசாக்குகிறோம், வாழ்த்துகிறோம். மிக சிறப்பாக பேசிய மேகாஸ்ரீக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டல்கள், வாழ்த்துக்கள். அற்புதமான தமிழெங்கள் உயிர்மை சுட்டிகள்ல செந்தமிழ் செல்லத்திற்கான பிரம்மாண்ட தேடல்ல இலக்கியத்தை பற்றி இந்த இளம் பிஞ்சுகள் இத்தனை தூரம் பேசுவாங்களா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு கொண்டிருக்கிற இந்த சுற்றுல அடுத்ததாக பேச இருக்கிற அந்த செந்தமிழ் செல்லம் வர்ஷா, வாங்க. வர்ஷா, வணக்கம். வணக்கம் அண்ணா. தொடர்ந்து எல்லா சுற்றுகள்லையும் சிறப்பா பேசுவீங்க. இந்த சுற்றுல யாரை பற்றி சிறப்பா பேச போறீங்க? திலகவதியார். திலகவதியார் அப்படிங்கிற தலைப்புல பேச அற்புதமா தயாராகி வர்ஷா இந்த மன்றத்தில் இருக்கிறாங்க. கைத்தட்ட நாங்களும் ஆவலோட காத்திருக்கிறோம். சிறப்பா பேசுங்க, வாழ்த்துக்கள். நன்றி அண்ணா. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஈசனை பணிந்து என் உரையை தொடங்குகிறேன். தமிழில் கதி மதி என்ற சொல்லாட்சி உண்டு. தமிழுக்கு கதி இருவர், கம்பரும் திருவள்ளுவரும். இவர்கள் இல்லை என்றால் தமிழே இல்லை. அதுபோல சைவத்திற்கு மதி இருவர், மங்கையகரசியாரும் திலகவதியாரும். இந்த சைவம் இன்றளவிலும் சிறப்பாக தழைத்தோங்க காரணம் இந்த இருவர் மட்டுமே. இதில் திலகவதியாரை பற்றியே நான் பேச வந்துள்ளேன். திலகவதியாரின் தந்தை புகழோடு விளங்கிய புகழனார், தாயார் மாதுனியார். இவரை போன்ற மாதுவை
இனி யார் பெறப்போகிறார் என்பதால் இவர் மாதினியார் ஆனாரோ? அகையுள் நீக்கவருக்கு தம்பியாக பிறந்தவர் திருநாவுக்கரசர். திலகவதியாருக்கு அறிவிலும் வீரத்திலும் சிறந்த கலிப்பகையாருடன் திருமணம் செய்கின்றன. நாம் நிச்சயிப்பது ஒன்று, ஆனால் எம்பெருமான் அல்லவா நிச்சயிக்க வேண்டும். கலிப்பகையார் நாட்டை காக்க போருக்கு சென்றவுடன் அச்சதை தூவும் முன்னை வினையால் விண்ணை அடைகிறார் திலகவதியாரின் தந்தை புகழனார். அதை கேட்டவுடன் இத்தனையும் தாமதிக்காமல் உயிரை விடுகிறார் தாயார் மாதினியார். அந்தோ பரிதாபம்! தன்னை மனம் பிடிக்க இருந்த போருக்கு சென்ற கலிப்பகையாரும் வீரமரணம் அடைகிறார். அப்பா அம்மா தனக்கு நிச்சயித்த கணவர் என ஒருவர் பின் ஒருவராக இறந்த பொழுது திலகவதியாரை பார்த்து அடியற்ற மரம் போல் விழக்கண்டு கருங்கல்லே கண்ணீர் விட்டதாம். என்ன ஒரு கொடுமை! அவர் பெயரோ திலகவதியார். ஆனால் இனி திலகமே இட்டுக்கொள்ள முடியாத நிலை. தன் நிலை வருந்தி உயிரை விட துணிந்த பொழுது உனக்கு முன் நான் உயிர் துறப்பேன் என்றவர் காலை பிடித்து கதறுகிறார் தம்பி திருநாவுக்கரசர். அப்பொழுது கண்ணீர் விட்டு தம்பியை கட்டி அணைத்தாராம். இனி என் வாழ்வெல்லாம் என் தம்பிக்கு என முடிவெடுத்து கைமை கோலத்துடன் வாழத் தொடங்குகிறார். அம்பொன் மணிநூல் தாங்காது அனைத்து உயிர்களும் அருள் தாங்கி, அதாவது அவர் கழுத்திலே திருமாங்கல்யம் அணியவில்லை என்றாலும் உலக மக்கள் செழித்து வாழ வேண்டும் என்ற அருளையே அவர் கழுத்தில் நகையாக அணுகிறார். ஆனால் அவர் தம்பி திருநாவுக்கரசரோ சமண சமயத்திற்கு மாறிவிடுகிறார். தன் தம்பியின் நிலையை வருந்தி திருவதுகை ஈசனுக்கு தொண்டு செய்ய ஒரு மடத்தையே கட்டுகிறார். முதலில் ஒரு பெண்ணடியார் ஒரு மடத்தை நிறுவி உழவார பணி செய்து தெய்வ பணிக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டார் என்றால் அந்த சிறப்பு திலகவதியாரையே சேரும். தன் தம்பியை சைவ சமயத்திற்கு மாற்ற தினமும் இறைவனிடம் வேண்டுகிறார். அதற்கு ஈசனே திருநாவுக்கரசருக்கு சூளை நோய் அளிக்கிறார். இந்த வலியின் கொடுமை எப்படி இருக்கும் என்று தெரியுமா? பாம்பின் விஷத்துடன் நெருப்பு கலந்தது போல உக்கிரமாய் தாக்கும் குடலை. இந்த வலியின் கொடுமை தாங்க முடியாமல் தன் தமக்கை திலகவதியாரிடம் அருள் புரிவீர் என கதறுகிறார். அதற்கு திலகவதியாரோ பற்றருக்கும் பரமனது பணி செய்வீர் என்று ஆசீர்வதிக்கிறார். மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு என்பது போல திருவாளன் திருநீரு திலகவதியார் அளிப்ப பெருவாழ்வு வந்ததென பெருந்தகையார் பணிந்து ஏற்றார். அன்றைய காலகட்டத்து பெண்கள் தீட்சை செய்யக்கூடாது என்ற நிலையில் மாட்டு சமயம் சென்ற தம்பி திருநாவுக்கரசருக்கு திருநீரிட்டு பஞ்சாட்சர மந்திரம் ஓதி அவரை சைவ சமயத்திற்கு மாற்றினார் என்றால் அதுவே திலகவதியாரின் செயற்கரிய செயல். தன் தமக்கை சொல்படி கேட்டு ஈசனை பணிந்ததால் திருநாவுக்கரசருக்கு சூளை நோயும் போனது, திலகவதியாரின் தவமும் பலித்தது. திலகவதியாரை முருள் நீக்கியார் அடையாவிடில் திருநீர் எங்கே மாமரை நூல்தான் எங்கே? சமயம் காத்து தமிழை காத்த பெருமை திருநாவுக்கரசருக்கு என்றால் அவரை காத்த பெருமை எங்கள் திலகவதியாருக்கு. சைவத்தையும் தமிழையும் காக்க வாழ்வை தொடர்ந்த திலகவதியார் திருநாவுக்கரசருக்கு மட்டுமல்ல சைவ நிலையை காக்கும் ஒவ்வொருவருக்குமே தமக்கையாக என்றும் வாழ்வார். உருகும் மெழுகுவத்தி போல இன்னும் பல குடும்பங்களில் திலகவதியார் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லைவாழ் நடராசனே, அந்த இறைவனின் கணிப்பில் திலகவதியார் கூட 64வது நாயன்மாரே. இந்த திருநீரை உலகறிய செய்தவர் யார் என்று தெரியுமா? திலகவதியாரே என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு அற்புதமான உரையை வர்ஷா இந்த மன்றத்தில் வழங்கியிருக்கிறார். ஒரு உற்சாகமான கைத்தட்டல்களால் வாழ்த்துக்களை பரிசாக்குவோம். உடனடியாக நடுவர்கள்கிட்ட போகலாம். முதல்ல எங்கள் அன்பிற்கினிய அண்ணன் மணிகண்டன் அவர்கள். எல்லா பிள்ளைகளும் எங்கள் பிள்ளை என்றாலும் கூட வர்ஷா மீது எனக்கு கொஞ்சம் ஓரவஞ்சனை உண்டு. ஏன்னா உள்ளூர்லேருந்து உலகம் வரைக்கும் பேசப்படக்கூடிய பாப்பா வர்ஷா. நன்றி ஐயா. அதாவது வர்ஷா சேவாக் மாதிரி எப்போ 6 அடிப்பா, எப்போ 100 அடிப்பா, எப்போ திடீர்னு போடான்னு பேட்டை போட்டு போவான்னு தெரியாது. ஆனால் அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா பிரித்து மேய்ஞ்சிருவாங்கம்பாங்கல்ல, அந்த மாதிரி திலகவதியாரை பற்றி ஒரு வார்த்தை சொல்லணும்னா தன்னுடைய பேச்சால் திலகவதியாருக்கு வெற்றி திலகமிட்டிருக்கிறார் வர்ஷா. நன்றி ஐயா. அருமையான பேச்சு, அருமையான பேச்சு. அண்ணனுக்கு நன்றி. தொடர்ந்து எங்கள் கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள். வர்ஷா, உன்னுடைய ஆரம்பம் ரொம்ப எனக்கு பிடித்திருந்தது. நன்றி ஐயா. நான் ரொம்ப மதிக்கின்ற, உருகி உருகி
வணங்குகின்ற மாணிக்கவாசக பெருமானுடைய நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சின் நீங்காதான் தாழ் வாழ்க அப்படிங்கிற அந்த திருவாசகத்தோடு நீ தொடங்கிய விதம் ரொம்ப பிடித்திருந்தது. ஜியு போப் அவர்களுக்கே ரொம்ப பிடித்த 2 வரிகள் இந்த 2 வரிகள். அதாவது ஒரே மாதிரி இல்லாமல் கருத்தும் சொன்ன, பாட்டும் கொஞ்சம் பாடின, உன்னுடைய கற்பனை வளமும் அங்கங்கே கொஞ்சம் தெரித்தது. ஒட்டு மொத்தத்தில் அந்த 5 நிமிடத்தில் திலகவதினா இவங்க தான் என்று கவனிக்க வைத்து விட்டாய். நன்றி ஐயா. ரொம்ப சிறப்பாக இருந்தது. இன்னும் உன்னுடைய பேச்சு மெருகேற வேண்டும், இன்னும் அடர்த்தியாகி இன்னும் நீ மேலோங்கி செழித்து வளர வேண்டும் என்று மனதார பிரார்த்திக்கிறேன். வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. நடுவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகள். சிறப்பான உரையை வழங்கிய வர்ஷாவுக்கு ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டல்களால் வாழ்த்துக்களை பரிசாக்குகிறோம். வாழ்த்துக்கள். நன்றி. இதுவரைக்கும் நடுவர்களே அறிந்திராத கதாபாத்திரங்களை இந்த பிள்ளைகள் பேசுறாங்கன்னு ஆச்சரியப்பட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த வேளையில இன்னும் நிறைய கதாபாத்திரங்கள் உங்களை ஆச்சரியப்படுத்துகிற வகையில் அமைஞ்சிருக்குன்னு இந்த பிள்ளைகள் சொல்றாங்க. இந்த அழகான செந்தமிழ் பிள்ளைகள் நாளைக்கும் சில கதாபாத்திரங்களை அறிமுகப்படுத்தி நம் வாழ்க்கைக்கு பயன்படுகிற செய்திகளை சொல்ல ஆயத்தமாக இருக்கிறாங்க. அன்னை தமிழ் என்றென்றைக்கும் அகரங்களில் தொடங்கி நம்மை சிகரங்களில் ஏற்றி அழகு பார்க்கும் என்பதை இந்த பிள்ளைகள் மெய்ப்பிக்க நாளைக்கும் வர்றாங்க. நீங்கள் நாளையும் எங்களோடு இணைந்திருங்கள். இது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற தமிழ் எங்கள் உயிர்மை சுட்டிகள். இது செந்தமிழ் செல்லத்திற்கான பிரம்மாண்ட தேடல்.